எனக்கு அந்த ஆல்பத்துல எல்லா போட்டோவும் ரொம்ப பிடிச்சது. ஒவ்வொரு குழந்தையோட போட்டோக்கு பக்கத்துலயும் இந்து அக்கா பிரெக்னெண்டா நிக்கிற மாதிரி ரொம்ப இன்னோவேட்டிவா ஆல்பம் ரெடி பண்ணிருந்தீங்க. ஆனா அஞ்சலியோட போட்டோக்கு பக்கத்துல மட்டும் இந்து அக்கா பிரெக்னெண்டா நிக்கிற மாதிரியான போட்டோ எதுவுமே இல்லையான்னு கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஆல்பம் சின்னதா இருக்கு, அந்த போட்டோ வெள்ளத்துல போயிடுச்சு, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொன்னீங்களே. அது உண்மையான ரீசனா? சொல்லுங்க சார், அது உண்மையான ரீசன் தானா? ஆமா சுடர், அது உண்மைதான். ஏன் கேக்குற? நீங்க சொல்றது போய். உண்மை என்னன்னு இந்த பேப்பர்ல இருக்கு. இந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு தெரியுமா? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதை எனக்காக நீங்க நிறைவேற்றி கொடுப்பீங்களா? என் இந்து ஆசைப்பட்டு கேட்டு நான் எதை நிறைவேத்தாம விட்டுருக்கேன்? என்னன்னு சொல்லு மை டியர் வைஃபி. எழு, நான் இப்போ சொல்ல போறத நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்றேன். நாம ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா? கண்டிப்பா இருக்கலாம். அப்படின்னா நம்ம ஆசிரமத்துல இருக்கிற ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம்ல? வணக்கம். நான் உன் ஆசையை நிறைவேற்றேன். நீங்க இத மனசார தானே சொல்றீங்க? உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைல்ல? சாச்சா, நீ எவ்வளவு பெருந்தன்மையோட ஒரு விஷயத்த கேக்குற. நான் அதுக்கு வருத்தப்படுவேனா என்ன? சந்தோஷத்தோட தான் சொல்றேன், சரியா? சரி இந்து, உன் ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். உனக்காக நிறைவேற்றுவேன். நம்ம நாளைக்கே போய் ஒரு அழகான குழந்தைய தத்தெடுத்துக்கலாம், சரியா? சரி. இந்துவோட பெருந்தன்மையை நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். அவங்களோட நல்ல குணத்துக்கும் குழந்தைங்க மேல அவங்க காட்டின அன்புக்கும் எவ்வளவு சீக்கிரம் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு யோசிக்கும் போது அந்த கடவுள் மேலதான் கோவம் வருது. அஞ்சலி ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்த குழந்தை தானே. உங்களையும் இந்து அக்காவையும் தவிர வேற யாருக்கெல்லாம் தெரியும்? அம்மாவுக்கும் ராமையாவுக்கும் மட்டும்தான் தெரியும். மற்றபடி அபி, கவின், காவியா, மனோகரி யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. இது அவங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கிறது தான் சார் நல்லது. அஞ்சலி அவங்க கூட பிறந்த சிஸ்டர் இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு நாள் ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது சார். அதே போல எக்காரணத்து கொண்டும் அஞ்சலிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிடவே கூடாது சார். ஆமா சுடர், என் மனசுல உள்ளதும் அதுதான். நான் சொல்லாமலேயே நீ அதை புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். அஞ்சலிய நாங்க ஆசிரமத்துல இருந்து தான் தத்தெடுத்தோங்கிறத நான் மறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு சுடர். அப்பவே நீங்க ஏதோ என்கிட்ட கேக்குறதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்னன்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சார். ஒன்னும் இல்ல, நீ எனக்காகவும் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காகவும் நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யற. ஆனா இதுவரைக்கும் உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை சுடர். இப்போ உனக்கு உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, நான் உடனே அதை செய்றேன். ஐ ப்ராமிஸ். ஏய், என்ன சுடர் சிரிக்கிற? நான் சீரியஸா தான் சொல்றேன். உனக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணும்னு சொல்லு, நான் அதை உடனே செய்றேன். இல்ல சார், எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு உங்களையும் குழந்தைங்களும் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்களே என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஹாப்பியா இருக்கும்போது நான் வேற என்ன கேட்க போறேன்? அதெல்லாம் ஓகே சுடர்.
ஆனா உனக்குன்னு ஒரு ஒரு சின்ன ஆசை கூட இல்லையா? எனிதிங். கண்டிப்பா ஏதாவது ஒரு பர்சனல் விஷயம் உன்கிட்ட இருக்கலாம். அட்லீஸ்ட் அப்படி ஏதாவது ஒரு ஆசை இருந்தா என் கூட ஷேர் பண்ணு. இந்த பாரு, நான் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவேன். சொல்லு சுடர், உனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல? இருக்கு, சொல்லு. இருக்கு, ஆனா அத எப்படி உங்ககிட்ட? தயங்காத சுடர், எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவேன். என்ன ஆசைன்னு மட்டும் சொல்லு. இல்ல சார், அத நீங்க நிறைவேற்றுவீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சுடர், ப்ராமிஸா சுடர், உன் ஆசை என்னவா இருந்தாலும் சரி, என் சக்திக்கு மீறின விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதை நான் நிறைவேற்றுவேன். இப்போ நீ உன் ஆசை என்னன்னு மட்டும் சொல்லு. I'll take care of it. Tell me. சொல்லு. அது அது அத்தோ சாப்பிடும் போல இருக்கு சார். வாங்கி தரீங்களா? அத்தோவா? அத்தோ, what do you mean? You mean that Burmese special? அது அந்த கப்புல கொடுப்பாங்க, நூடுல்ஸா இருக்கும், அதுவா? ஏய், என்ன சுடர் நீ ஏதோ ஏதோ பெருசா கேட்க போறேன்னு பில்டப் கொடுத்த, கடைசியில அத்தோ வேணும்னு கேக்குற. நிஜமாவே உனக்கு அத்தோ சாப்பிடறதுதான் ஆசையா? ஆமா சார். இன்னும் குழந்தையாவே இருக்கே சுடர். சரி, ஆசைப்பட்டு கேட்டிருக்க. ஏதாச்சும் ஒரு ஸ்டார் ஹோட்டலா பார்த்தா ஆன்லைன்ல உடனே ஆர்டர் பண்ணிடலாம். ஓகே சார்.